Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. வளர்ச்சி அடைந்த பாரதமே ஒவ்வொரு இந்தியரின் இலக்காக இருக்க வேண்டும். அனைத்து மாநிலங்களும் வளர்ச்சி அடைய பாடுபட வேண்டும் என்றும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. நாட்டின் வளர்ச்சிக்கு மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. சாமானியர்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர்களுக்கு அறிவுறுத்தல். பயங்கரவாதிகளுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்து நடவடிக்கைக்காக பிரதமரை பாராட்டிய முதலமைச்சர்கள். ஆபரேஷன் சிந்து நீண்டகால நடவடிக்கையாக இருக்கும் என முதலமைச்சர்களிடம் பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. மத்திய அரசின் வரி வருவாயில் மாநிலங்களுக்கு 50% வழங்க வேண்டும். நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். தமிழகத்திற்கான கல்வி நிதியை உடனே விடுவிக்க நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் வலியுறுத்தல். கங்கையைப் போலவே காவிரி, வைகை, தாமிரபரணி ஆறுகளை தூய்மைப்படுத்தவும் வேண்டுகோள். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை தனியாக சந்தித்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழகத்திற்கான நிதியை விடுவிக்கவும் புதிய திட்டங்களுக்கு ஒப்புதல் தரவும் வலியுறுத்தல். கோவை, மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்க வலியுறுத்தல். கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க பிரதமரிடம் கோரிக்கை வைத்ததாகவும் முதலமைச்சர் பேட்டி. இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். செங்கல்பட்டு திண்டிவனம் சாலையை 8 வழிச்சாலையாக மேம்படுத்தவும் பிரதமரிடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கோரிக்கை. நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்த கேரளா, கர்நாடகா, மேற்கு வங்க முதலமைச்சர்கள். பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெறும் புதுச்சேரி, பீகார் முதலமைச்சர்களும் புறக்கணிப்பு. நிதி ஆயோக் கூட்டத்தில் அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் அளவலாவிய பிரதமர் நரேந்திர மோடி. அனைவரிடமும் கைகுலுக்கி நலம் விசாரித்த வீடியோவை வெளியிட்டது பிரதமர் அலுவலகம். கேரளாவை தொடர்ந்து தமிழகத்திலும் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது. கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கு அடுத்த 2 நாட்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுப்பு. ரெட் அலர்ட் எச்சரிக்கையை தொடர்ந்து கோவை, நீலகிரி சென்றடைந்த தேசிய பேரிடர் மீட்பு படை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாநில பேரிடர் மீட்பு படை குழுவினரும் முகாம். ரெட் அலர்ட் எச்சரிக்கையால் நீலகிரியில் படகு சேவை நிறுத்தம். தொட்டபெட்டா மலைச்சிகரம் மற்றும் பைன் மரக்காடுகளுக்கு செல்ல நாளை தடை விதிப்பு. வங்க கடலில் வரும் 27ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. தமிழகத்தில் தற்போது வரை இயல்பை விட 92% கூடுதலாக மழை பதிவு. கேரளாவில் தொடங்கியது தென்மேற்கு பருவமழை. 16 ஆண்டுகளுக்கு பின் முன்கூட்டியே பருவமழை தொடங்கியிருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. கேரளாவில் வரும் நாட்களில் கனமழை வெளுத்து வாங்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். அடுத்த 2 நாட்களுக்கு கேரளாவின் அனைத்து மாவட்டங்களுக்கும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை.
குமரியில் காற்றுடன் பொழிந்த கனமழையால் வாழை மரங்கள் முறிந்து சேதம். உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. சுற்றுலா தலங்களுக்கு செல்வதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தது கேரள அரசு. கண்ணூர், காசர்கோடு, கோழிக்கோடு, இடுக்கி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் குவாரிகள் செயல்பட தடை. விழிஞ்சம் துறைமுகத்திலிருந்து கொச்சி சென்ற சரக்கு கப்பல் கடலில் மூழ்கி விபத்து. 21 பேர் மீட்கப்பட்ட நிலையில் கப்பலுடன் மூழ்கிய 3 பேரை தேடும் பணி தீவிரம். சரக்கு கப்பல் கடலில் மூழ்கியதால் அரபிக் கடலில் மிதக்கும் கண்டெய்னர்கள். நச்சுப் பொருட்கள் கண்டெய்னரில் இருப்பதால் கடல் வளம் பாதிக்கப்படும் பேராபத்து. கேரள மாநிலம் கண்ணூரில் காற்றில் சாய்ந்த தென்னை மரத்தால் வாகன ஓட்டி படுகாயம். நெஞ்சை பதறடிக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சி. தமிழகத்தில் பஞ்சாயத்து பகுதிகளுக்கு சொத்து, தண்ணீர் வரி உயர்த்தப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம். உயர்த்தப்பட்ட வீட்டு வரிகளை திரும்ப பெறவும் தமிழக அரசுக்கு வலியுறுத்தல். தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதற்கான காரணம் தெரியவில்லை என அன்புமணி ஆதங்கம். 1 மாத காலமாக மன உளைச்சலில் இருப்பதாகவும் வேதனை. அமலாக்கத்துறை மூலம் மத்திய அரசு அச்சுறுத்த நினைத்ததாக துணை முதலமைச்சர் உதயநிதி குற்றச்சாட்டு. ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம் என்றும் பேட்டி. நகை கடன்களுக்கான புதிய வழிமுறைகளை திரும்ப பெற வேண்டும். ரிசர்வ் வங்கிக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வலியுறுத்தல். தூத்துக்குடி அருகே இளம்பெண்ணை ஓட அரிவாளால் வெட்டிய 90 வயது முதியவர் கைது. வாழை இலையை வெட்டிய தகராறில் இளம்பெண்ணை கொடூரமாக தாக்கியதாக விசாரணையில் தகவல். ஸ்ரீபெரும்புதூர் அருகே ஹார்ட்வேர்ஸ் கடையில் பயங்கர தீ விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீக்கிரையான நிலையில் போக்குவரத்து பாதிப்பு. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே பைக் மீது கார் மோதி விபத்து. பைக்கில் வந்த இளைஞரை நீண்ட தூரம் இழுத்துச் சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் 62வது மலர் கண்காட்சி தொடக்கம். லட்சக்கணக்கான மலர்களால் வடிவமைக்கப்பட்ட வடிவங்கள் முன்பு புகைப்படம் எடுத்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. திருச்சி திருவானைக்காவல் கோயில் யானையின் 23வது பிறந்த நாள். அகிலா யானைக்கு பழங்கள் வழங்கி வாழ்த்து கூறிய பக்தர்கள். வார விடுமுறையை முன்னிட்டு ஏற்காட்டில் குவிந்த சுற்றுலா பயணிகளால் கடும் போக்குவரத்து நெரிசல். முறையான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்யவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை சைதாப்பேட்டையில் 15 வயது சிறுவனுக்கு கத்தி குத்து. தப்பி ஓடிய கும்பலுக்கு வலைவீச்சு.
தூத்துக்குடியில் குழாய் மூலம் இயற்கை எரிவாயு வழங்கும் திட்டம். மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திற்கு தமிழ்நாடு கடலோர ஒழுங்குமுறை மண்டல ஆணையம் பரிந்துரை. செம்பரம்பாக்கம் ஏரியில் கழிவுநீர் கலப்பதை அதிகாரிகள் கண்காணிக்க தவறியதாக எழுந்த குற்றச்சாட்டு. தமிழக அரசு பதிலளிக்க தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் பகுதிக்கு சென்றார் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. பாகிஸ்தானின் எல்லை தாண்டிய தாக்குதலால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல். ஆந்திர மாநிலம் கடப்பாவில் கார் மீது லாரி கவிழ்ந்து கோர விபத்து. குழந்தை உள்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்த சோகம். இந்திய நேபாள சர்வதேச எல்லையில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக தகவல். இரு நாடுகளும் இணைந்து கூட்டு ரோந்து பணி. ஆப்பிள் நிறுவனத்தை தொடர்ந்து சாம்சங் நிறுவனத்திற்கும் நெருக்கடி. ஐபோன் போல் சாம்சங் நிறுவனத்திற்கும் 25% வரி விதிக்க டொனால்ட் ட்ரம்ப் முடிவு செய்திருப்பதாக தகவல். இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பு. சுப்மன் கில் கேப்டனாகவும் ரிஷப் பண்ட் துணை கேப்டனாகவும் நியமனம். டெஸ்ட் கிரிக்கெட்டின் இந்திய அணியில் இடம் பிடித்தார் தமிழகத்தைச் சேர்ந்த சாய் சுதர்ஷன். அபிமன்யு ஈஸ்வரன், கருண் நாயர் ஆகியோருக்கும் வாய்ப்பு. அஜித் குமார் ரேசிங் என்ற புதிய யூடியூப் சேனலை தொடங்கினார் நடிகர் அஜித் குமார். அஜித்தின் கார் பந்தய நேரலை நிகழ்வுகள் ஒளிபரப்பப்படுவதால் ரசிகர்கள் உற்சாகம். Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.